ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னடா காலையிலே ரெடி ஆகிட்டுன்னு பார்க்குறீங்களா? நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய சண்முகன் டெம்பிளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். என்ன கோயில் பார்த்திங்கன்னா முருகர் கோயில். அது ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னா ராஜாஜி நகரில் தான் இருக்குது. அதுக்காக நாங்கள் இருக்கிறது எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து பஸ் ஏறி சில்க் போர்டு போனோம். சில்க் போர்டு போயிட்டு பன்சங்கரி மெட்ரோவில் ரீச் ஆகிட்டு மெட்ரோவில் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். ராஜேஸ்வரி நகருக்காக. இதெல்லாம் எலக்ட்ரானிக் சிட்டி தான் பாருங்கள். எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து இறங்கி பஸ் ஏறணும் பாருங்கள். பஸ்லேருந்து பன்சங்கரி ரீச் ஆகிட்டோம். மெட்ரோ ட்ரெயின்காக இப்படி போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரெயினில் போக போகிறோம். டிக்கெட் மேலே தான் எடுக்கணும். அதுக்காக போயிட்டுருக்கோம் பாருங்கள். பன்சங்கரி மெட்ரோ ரீச். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் நகர் 6 ஃபேஸ் சண்முகன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜராஜேஸ்வரி நகர்லேருந்து நம்ம சண்முகன் சுவாமி குடி, கன்னடத்தில், தமிழில் சண்முகன் கோவில், முருகர் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். கிட்ட போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கனவு நிறைவேறி ஆயிடுச்சுன்ட்டு. நான் பெங்களூரில் இருந்தாலும் முதன் முறையாக முருகர் கோவிலுக்கு போன அனுபவம் இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்முக சுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸு. 2 மைல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கேட்டில். இதுக்குள்ளே தான் ஏறி மேலே போகணும். மேலே ஏறி போயிட்டுருக்கோம் பாருங்கள். அங்கே ஃபஸ்ட்டிலே நம்ம கணபதி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாரு. கணபதியை நம்ம கும்பிட்டு தான் அடுத்தபடியாக நம்ம சிவனெல்லாம் தரிசிக்க போகிறோம் பாருங்கள். கணபதி எவ்வளோ அழகாக இருக்கார். இங்கே கோபுரம் பாருங்கள். இங்கே புத்து மாதிரி செட்டிங்கு நல்லா கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வியூவு. அங்கேருந்து பார்த்தா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது ஏரியா. ஃபுல் சிட்டியே தெரியுது அங்கேருந்து பார்த்தா. இங்கே பாருங்கள், அடுத்தபடியாக சிவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் தரிசிக்க போகிறோம். முருகருடைய அப்பாவாகிய சிவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் தரிசிக்க போகிறோம். இந்த குகைக்குள்ளே தான் இருக்கிறாரு பாருங்கள். புத்து மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸு. இந்த குகைக்குள்ளே தான் சிவனை தரிசிக்க போகிறோம். சிவனை தரிசனம் பண்ணி மேலே ஏறி போயிட்டுருக்கோம் பாருங்க. அங்கே எவ்வளோ பெரிய திரிசூலம், உடுக்க, பாம்பு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்க. பாருங்கள் வியூவு அங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ரொம்பவே எனக்கு ஹாப்பி ஆச்சு அங்கே இந்த கோயிலுக்கு போனது எனக்கு. அடுத்தபடியாக நம்மளோட 6 ஃபேஸ் முருகன் தெரிகிறாரு பாருங்கள் கோபுரமாக. அங்கே பாருங்கள் தெரியுது இல்லைங்களா? அங்கே தான் மூலவர் இருக்கிறது முருகன். நம்ம முருகர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறார். முருகர் தரிசனம் கோவிலை சுற்றி பார்த்தால் முருகரோட 6 படை வீடும் அவரை சுற்றி கர்ப்பகுடியை சுற்றி இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்தால் அங்கே இருக்கணும் போல இருக்கிறது ரொம்ப.
வெளியே கோபுரம் 6 முகங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது வெளியே கோபுரம், முருகருடைய கோபுரம். அடுத்தபடியாக நம்ம முருகரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இவர் தான் மூலவர். வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிற காட்சியை பார்த்தா அங்கேயே இருக்கணும் போல தான் இருக்குது. பாருங்கள், முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். முருகரை பார்த்தாவே போதும், அங்கேயே இருக்கணும் போல தோணுது பாருங்கள். அவரை சுற்றியும் அவருடைய 6 படை வீடுமே அங்கே செட் பண்ணி அழகாக இருக்குது கோவிலை சுற்றி. ஃபைனலாக நம்ம முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய சொல்லும் மேம் எங்கே வந்திருக்கீங்க? நான் 6 ஃபேஸ் முருகன் டெம்பிள் தான் வந்திருக்கேன். எந்த ஏரியா? எந்த ஏரியா? ராஜராஜேஸ்வரி நகர். ஓகே, எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய ஃபுல் வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் சொல்லிவிடுங்க. கோவில் வந்து 7 to 12:30 வரை தான் ஓப்பன், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் அங்கே 12:45 ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம் அவசரமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெங்களூரில் இருக்க சண்முக சுவாமி கோவிலை தரிசனம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த சண்டே ரொம்ப ஹாப்பி நான் என்னுடைய முருகரை தரிசனம் பண்ணதில். பாருங்கள், மயில் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கேருந்து அந்த பிளேஸ் எல்லாம் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது. முருகர் கோயிலில் பார்த்தது பெங்களூரில் இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.